ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாடி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர். ஸோ இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக வீடியோவில் பார்க்க போகிறது சில்வர் கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். அப்பா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா இட்லி மேக்கரில் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாமே இட்லி குக்கர்ஸ்லேயே. இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கர்லேயே வந்து டபுள் ஐட்டம்ஸ் பண்ணுற மாதிரி இது வச்சுருக்காங்க. இன்னொன்றுத்துலலாம் வந்து 3 ஐட்டங்கள் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு இட்லி மேக்கர் எடுத்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இட்லி சுடுறதும் இருக்குது, அதில் மினி இட்லி பண்ணுற பிளேட்ஸும் வச்சுருக்காங்க, அப்புறம் தட்டு இட்லி பண்ணுறதும் வச்சுருக்காங்க. இது போக உங்களுக்கு இடியாப்பம் மேக்கருமே அதில் வந்து வச்சுருக்காங்க, அந்த இடியாப்பம் செய்யறதுக்கான தட்டு. ஸோ ஒரே இதில் வந்து இத்தனை வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகிறேன். ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது. ரெகுலராக கடைக்கு போகிறவங்களும் இல்லை ரெகுலராக கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி வாங்கி அழகாக வீட்டில் வச்சு அழகு பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து புதுசு புதுசாக ஐட்டம் வாங்கி வைக்க பிடிக்கும். பட் நம்ம வீட்டில் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து நம்மளை வாங்கவே விட மாட்டாங்க. நீ சமைக்கிற சமையலுக்கு இது போதும், உனக்கு எதுக்கு இதெல்லாம், 2 ஐட்டம் இருக்கா அவ்வளோதான், நம்ம 4 பேர் இருக்கோம்ல, 2 அண்டா இருந்தால் போதும், 2 குண்டா இருந்தால் போதும்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. இந்த மனுஷக்கிட்ட இப்போ நம்ம என்ன பொய் சொல்லிட்டு இதை வாங்குறது, இந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். என்ன மாதிரி நிறைய பேருக்கு தோணும்னு நினைக்கிறேன். நம்ம மாட்டி இருக்க காசெல்லாம் வந்து ஏதாவது பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம திட்டு விழும். நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாவது வாங்கிட்டே இருப்பியா, ஷாப்பிங் பண்ணிகிட்டே தான் இருப்பியா, இதுக்கு தான் உன்னை நான் கடைக்கே கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திட்டு விழும். நீங்களே வேணா பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 நிமிஷம் இருக்கும். இந்த 2 நிமிஷமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இட்லி மேக்கர்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகழகாக வந்து இருக்குது. ரேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக, சிலது ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. அதிகம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்கும்போதே நமக்கு இந்த பொருள் வந்து இவ்வளோ தானான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இட்லி குக்கர் ஆல்ரெடி இருக்குது, வெறும் எனக்கு பிளேட்ஸ் மட்டும் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி காம்போஸுமே வந்து சரவணாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பாடியில் இருந்தீங்கன்னா அண்ணா நகர், வில்லிவாக்கம் இந்த மாதிரி எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து லெஜெண்ட் சரவணாவுக்கு போயிட்டோம்னா என்ன நம்ம ஐட்டம்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை கிராசரிஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ட்ரெஸ்ஸு இதெல்லாமே ஓகே. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மினிமம் ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்குமே சரவணாலலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில டைம்லலாம் சரவணாவில் வந்து குவாலிட்டி இருக்காது, இல்லை ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி பிராண்டட்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இப்போ வந்து அது மாதிரி கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் ரேட்லேருந்து ஹை எண்ட் வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. வெறும் 2 ஐட்டம் தான் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்க போனோம்னா அதில் 10 கிட்ட வச்சுருப்பாங்க. நம்ம அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புட்டு மேக்கர். குக்கிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். எனக்கெலாம் வந்து தெரியவே தெரியாது. வீடியோலலாம் பார்த்துருக்கேன் படத்தில். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் புட்டு வீட்டில் செஞ்சதே கிடையாது. எனக்கு என்னைக்காவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒன்று ஹோட்டலில் சாப்பிடுவேன், இல்லைனா நம்ம ஏரியாலேயே வந்து வருவாங்கள்ல புட்டு இடியாப்பெல்லாம் விற்றுட்டு, ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் செய்யாத 2 டிஷ்ஷில் வந்து புட்டும் இடியாப்பத்தையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து புட்டு மேக்கர் தானா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி மினி ஹாட் பேக்ஸ்லாம் 500 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஆனால் கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 இட்லிலேருந்து 10 இட்லிக்குள்ளே தான் இருக்கும். அதுவும் பெருசாக இருந்துச்சுன்னா 7, 8 தான் வந்து இருக்கும். நான் வந்து பேசிக்காக சோம்பேறி. ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்படியே எனக்கு ஆப்போசிட். கிச்சன் ஐட்டம்ஸ்லலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி. ஏதாச்சும் ஒன்று பார்த்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வரணுன்ற மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. நானாச்சும் யோசிப்பேன் இது வேணுமா வேண்டாமான்ட்டு. எங்கள் அம்மா யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 2, 3 பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகரிலையும் வருவாங்க.
இதை வந்து குக் பண்ணுறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. இதை மூடி வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வந்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலி பிடிச்ச வேலை. எனக்கு அதுக்காகவே வந்து நான் எதில் குக் பண்ணுறேனோ அதிலேயே மூடி வச்சுருவேன். அதுலேருந்து நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வேணா பாத்திரம் கழுவுறதுக்குலாம் வந்து மிஷின் வந்திருக்கலாம். பட் அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் தான் வாஷ் பண்ணுவாங்க. நானுமே வந்து இப்போதைக்கு கையில் தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாத்திரம் கழுவுறது வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகலைன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து எப்படி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கோ, கண்டிப்பாக வந்து இந்த வெசல் வாஷிங்கும் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போயே வந்து 100ல ஒரு 4, 5 பேர் வந்து வச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்யூச்சரில் லாங் ரன்னுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக 100ல 20 பேர், 30 பேர்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருவாங்க. அதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் அந்த லிக்விடே நமக்கு ரூ. 1500 ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. நம்ம சோப் யூஸ் பண்ணாலே மிஞ்சி போனால் 50லேருந்து ரூ. 100 தான் வரும். அந்த லிக்விடுக்கே நம்ம ரூ. 1500 அதுதான் கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி இல்லைன்னா நானுமே அந்த மிஷின் வந்து வாங்கியிருப்பேன். அரிசி பருப்புலாம் இந்த மாதிரி டப்பாலெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து நான் பிளாஸ்டிக்கில் தான் பார்த்தேன். கண்ணாடியில் வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்க காணோம். மேபி அது வேறு ரேக்கில் எங்கேயா வச்சுருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்று ஸ்டீலு இல்லைனா பிளாஸ்டிக்கில் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டீலும் பிளாஸ்டிக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 400, 500, 800 ரேஞ்சஸ்லையும் நான் பார்த்தேன். ரொம்ப சின்னதாக இருக்கிறதெல்லாம் 300, 400 ரேஞ்சஸில் வந்து இருக்குது. எனக்கு ஃபுல் பிளாஸ்டிக்லாம் வேண்டாம். எனக்கு அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சா போதும்னா, அதுக்குமே குட்டி குட்டியாக வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜக்கெல்லாம் பார்க்கும்போது ஹோட்டல் ஞாபகம் தான் வருது. எங்கள் வீட்லலாம் இது மாதிரி இருந்தது கிடையாது. அதையும் மீறி இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். பட் ஹோட்டல்லலாம் பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் ஊர் சைடில் இருக்க ஹோட்டல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ சென்னையில் வந்து நிறைய இடத்துல நல்லா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஹோட்டல், கையேந்தி பவன் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். எனக்கு எப்போ சொம்பு பார்த்தாலுமே இந்த வடிவேல் தான் ஞாபகம் வரும். மாப்பிள்ளை சொம்பு இருந்தால் தான் தாலி கட்டுவாராமா. சொம்புலேயே இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பருப்பு டப்பாலாம் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் 1, 2 தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ப்ளெயினாக எந்த டிசைனுமே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் 400லேருந்து 500 ரேஞ்சஸில். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் 600, 700 அந்த மாதிரி. எங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கேன். காஃபிக்கு தனியாக, டீக்கு தனியான்னு சொல்லிட்டு. பட் காஃபியில் வந்து நான் காஃபியே போட மாட்டேன். அதில் சுகர் தான் வந்து வச்சுருப்பேன். காஃபி பவுடர் வந்து இவ்வளோ வந்து வாங்கி வச்சோன்னா, அது எப்படியோ தொடர்ந்து மூடும்போது எனக்கெலாம் கட்டிக்குது. அதனால் நான் அப்பப்போ வாங்கி இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்டாக வாங்குவேன். டீ தூள் வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து கட்டி போகாது. பட் காஃபி தூள் தான் கொஞ்சம் லொல்லு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்களுக்கு கொஞ்சமாக இந்த இடத்துல மட்டும் இருக்கும். நம்ம வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கடலை பருப்பா இல்லை பாசி பருப்பான்ற. ஸோ அந்த மாதிரியான டப்பாக்கள். இதெல்லாமே உங்களுக்கு 800லலாம் சூப்பராக வந்து வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ். நீ மட்டும் என்ன காட்டுற, நானுமே வந்து காட்டுறேன்னு சொல்லி என் பொண்ணு வந்து அவகிட்ட என்னெல்லாம் கையில் கிடச்சிச்சோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கா. இதில் பாருங்கள், குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ கீழே மட்டும் இடத்துல இருந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ இதெல்லாம் தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ சைஸ் வேரியா. நம்ம மந்த்லி யூஸ்க்கு வந்து எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அதை வாங்கி வச்சுக்கலாம். நான்லாம் 1 கிலோ வாங்கி கொட்டினேன்னா அதில் வந்து பூச்சி வந்து வந்துடும். அதனால் நான் மோஸ்ட்டாக 1/2 கிலோ தான் வாங்குவேன். அது காலியானதுக்கு அப்புறமா வந்து நான் திருப்பி வந்து வாங்கி ரீஃபில் பண்ணிப்பேன். ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸு அந்த மாதிரி இதில் பார்த்தோம். இது வந்து ரவுண்டு. இந்த மாதிரி டம்ளர் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல. உள்ளே வந்து மணி இருக்கும். அதை ஷேக் பண்ணும்போது நமக்கு அந்த மணி சவுண்டு வந்து வரும். அது வந்து என் பொண்ணு எங்கேயோ வந்து தேடி பார்த்துட்டு, அம்மா இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து காட்டினாங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரா வச்ச டம்ளர்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குல்ல, அதாவது அந்த அம்மாவுக்கு வந்து வாங்கணும். அதனால் இன்டெரக்டாக இது நல்லா இருக்குல்ல, வீடியோவில் காட்டலாமான்னு கொண்டு வந்தாங்க. நானும் அப்படியே ஒன்றும் தெரியாத வீடியோவில் மட்டும் காட்டிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இது மாதிரி நிறைய டம்ளர்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 4 நாள் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னே தெரியல. எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டு வச்சுறாங்க. என்னைக்காவது கட்டில் கீழே இருந்தோ, பெட்டு கீழே இருந்தோ இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அதனால எனக்கு பொறுத்து அது வாங்குறதே வேஸ்ட்டு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய கலராக வந்து டம்ளர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், கப்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். ஒன்று உடச்சிருவாங்க, இல்லைனா எங்கேயாச்சும் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. கல்யாணத்துக்கு சீர்வரிசை கொடுக்குறதெல்லாம் அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். 4, 5 கடை ஏறி இறங்கி வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு கடையில் ஒன்று இருக்கும், இன்னொரு கடையில் இன்னொன்று இருக்கும்.
பட் இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பாத்திரமும் வந்து ஒரே கடையில வச்சிருப்பாங்க. நீங்க சின்ன சின்ன தட்டு டம்ளர்லேருந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ் வாஷிங் மிஷின், கட்டில்லாம் வாங்கி தரனாலும் எல்லாமே வந்து ஒரே கடையில வாங்கிடலாம். இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சரவணா ஸ்டோர்னா குவாலிட்டி இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்கலாம் அந்த காலத்துலேருந்து வெளியில வரலன்னு தான் நான் சொல்லுவேன். கட்டில், பெட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்ல வந்து வச்சிருக்காங்க. நான் இந்த எக்ஸ்போலாம் போயிருந்தேன். அங்கலாம் எனக்கு பயங்கர ரேட்டா தோணுச்சு. பட் அதே டைம்ல இங்க வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸுன்னு எந்த பட்ஜெட்ல நம்ம வச்சிருந்தாலும் எல்லா ரேட்லயுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அனைத்து சீர்வரிசைகளும் வாங்கும் ஒரே இடம் லெஜண்ட் சரவணா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்ணி தரலாம் விடுங்க. என்னோட வீட்ல வந்து அஞ்சரை பெட்டி நான் வந்து பிளாஸ்டிக்ல தான் வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து நான் சில்வருக்கு வந்து மாறணும். மோஸ்ட்டா நான் யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே சில்வர் பாத்திரம் இல்லைனா கண்ணாடி பாத்திரமா இருக்கும். இன்னும் அந்த அஞ்சரை பெட்டி மட்டும் நான் மாத்தாம வச்சிருக்கேன். வாங்கிடலாம் கூடிய சீக்கிரம். இதெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியா அழகழகா இருக்கு. இப்போ நான் கையில வச்சிருக்கிறது வந்து ரொம்ப குட்டி சைஸு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. அதே மாரி செம்ம ஹெவியாவும் இருந்துச்சு. இந்த மினியேச்சர பாருங்க. அதுக்கேத்த மாரி ஒரு டப்பாவ எடுத்துட்டு வந்து வீடியோல காட்டிட்டு இருக்கு. இதில அந்த அம்மா ஓப்பன் பண்ணி வேற காட்டணுமா. ஏன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா, அதனால அந்த அம்மாவும் ஓப்பன் பண்ணி காட்டணுமா. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, ஃபுல்லா டிஃபன் பாக்ஸ். இந்த மாரி சில்வர் டிஃபன் பாக்ஸ்லாம் அந்த டைம்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இல்ல சில்வர்லயே வந்து ரொம்ப கலர் கலராலாம் வருது. இந்த பேகுக்குள்ளேயே வந்து 4 ஐட்டம்ஸுமே வந்து உள்ள கெப்பாசிட்டி இருக்க மாரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாரி லஞ்ச் பேக்ஸ் தான் வந்து சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்புறாங்க. இன்னமுமே இதெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி இந்த மாரி கடைங்களுக்கு வரும்போது பார்க்கும்போது தான் தெரியுது. நான் ஸ்கூல் படிக்கும்போதே பிளாஸ்டிக்ல தான் கொண்டு போயிருந்தேன். அப்போ வந்து அதுதான் ட்ரெண்டா இருந்துச்சு. பட் இப்ப யோசிக்கும்போது தான் தெரியுது, ச்சே! நம்ம சுட சுட பிளாஸ்டிக்லலாம் எடுத்துட்டு போயிருக்கோம்ல. அதனால என் பசங்களுக்கு வந்து நான் பிளாஸ்டிக்லலாம் குடுக்குறது கிடையாது. சில்வர்லேயே கொஞ்சம் பொம்மை போட்ட மாரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஐட்டங்கள தான் நான் குடுத்து விடுறேன். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல குடுக்காதீங்க. சில்வர் இருக்கும். இல்லன்னா சில்வர் மிக்ஸ்டு பிளாஸ்டிக்லாம் இருக்கணும். பிளாஸ்டிக்ல வந்து மூடி மட்டும் தான் இருக்கும். சில்வர் வந்து கீழ பாட்டம் இருக்கும். அந்த மாரி இருக்க டிஃபன் பாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல குடுத்து விடுங்க. அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே லெஜண்ட் சரவணால இருக்க பாத்திர செக்ஷன்ல தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர்.